ஒரு நாள் ஒரு பெண் தன் குருகிட்ட போய் குருவே, நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கவும் வெற்றி பெறதுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாள். குருவும் சரி, நான் உனக்கு சொல்லித்தரேன், ஆனால் அதுக்கு முன்னால் நீ பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் இருக்கிறதுலயே பெரிய தர்பூசணி பழமா ஒன்னு வாங்கிட்டு வரணும். ஆனா அதை நீ உன் கையில கொண்டு வராமல் உன் தலைமேல வச்சு நீ கொண்டு வரணும்னு சொல்லாரு. அந்த பெண்ணும் சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் இருக்கிறதுலயே பெரிய தர்பூசணி பழமா பார்த்து வாங்கிட்டு தலைமேல் வச்சி தூக்கிட்டு வராள். சில பேர் அவளை பார்த்து கேலி கிண்டல் செய்யுறாங்க. சில பேர் அவளை பார்த்து கைத்தட்டி உற்சாகமும் படுத்துறாங்க. அவள் அதை பத்திரமா கொண்டு வந்து குருகிட்ட சேர்த்துட்டா. அப்ப குரு பார்த்து சிரிச்சிட்டே சொல்றாரு, இதுதான் வெற்றிக்கான ரகசியம். நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கான ரகசியம் இதுதான் சொல்லுறார். உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை நீ செய்யும்போது கண்டிப்பா 4 பேர் சிரிக்கவும் செய்யுவாங்க, கொஞ்ச பேர் கைத்தட்டி உற்சாகப்படுத்தவும் செய்யுவாங்க. ஆனால் அந்த சிரிக்கிற 4 பேரை பற்றி நீ யோசிக்காமல் உன்னை கையை தட்டி உற்சாகப்படுத்துறவங்கள மட்டும் யோசிச்சு உனக்கு பிடித்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சா கண்டிப்பா உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் சந்தோஷமா இருக்க முடியும் என்று சொல்கிறார்.